வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் 320 330வது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ சேம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒடிசாவில் நிறைய கோயிலையும் பார்த்து சேம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இருந்துச்சு. என்னென்னா, ஒரு ஆமை சின்ன ஆமையை நான் கடலில் விட்டேன். ஸோ அந்த நிகழ்வு. ஸோ அதே மாதிரி ஒரு தனியாக ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துக்கு போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். அந்த கிராமம் யாருமே இல்லாத கிராமம், கடலோரமாக இருக்கிற ஒரு கிராமம். ஸோ அங்கெல்லாம் நான் போயிட்டு வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு கடத்துகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரிங்களா? பாருங்கள். குட் மார்னிங்க. 321வது நாள். வாங்க அப்படியே கடலை நோக்கி பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன நாய் செத்து கிடக்குங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. என்னங்க, முதல்ல நாய் செத்து கிடந்துச்சு, இப்போ பார்த்தா லாரியாக கவுந்து கிடக்கு. உள்ளேருந்து விஜய் சேதுபதி மாதிரி யாரும் வர போகிறாங்களா தெரியல. ஒரு வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். பிரதர் எனக்காக இளநீ கொடுத்து தாகத்தை இது பண்ணார். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. வாட் இஸ் யுவர் நேம்? My name is Dhruva Kumar Sinha. Dhruva Sinha. Oh, in Odisha. தேங்க்யூ ஸோ மச். ஒடிசா வந்தோடனே எனக்கு நல்லா அந்த இளநீ எல்லாம் நீ கொடுத்து தாகத்தை அடைக்கிறாங்க. நல்லா இருக்கு. வரும்போது 2 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன். என்னென்னா, அவங்க என்னோட குறைகள்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. சேம் அவங்களும் வீடியோ எடுத்தாங்க, நானும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது என்ன பிரச்சனைனா, நான் இதுக்கு முன்னாடி நான் ஒடிசா பார்டர் தாண்டி இந்த பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல நேற்று நைட்டு. ஸோ தாண்டி வேறு பீச் சைட்லாம் வந்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் இப்போது இதுக்கு முன்னாடி திருட்டு நடந்துச்சுல்ல, ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் இங்கே இருக்கிற நைட்டு நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாங்கள் பே பண்ணுறோம், இது லிஃப்ட்டாக எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் பே பண்ணுறோம், நீங்கள் பேலஷூர்ன்ற ஒரு ஏரியா இருக்குது, அது சாந்திப்பூர் பீச் இருக்குது. பேலஷூர்ன்றது ஒரு ஏரியா. ஸோ அங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்டர்லாம் தாண்டி ஒடிசா பார்டர்லாம் தாண்டிங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ரீச் ஆகலாம். ஆந்திர பிரதேஷ் ரீச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் சேஃபாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் யோசிச்சு பார்த்தா அப்படி தான் கரெக்டுன்னு படுது. சேம் நான் வீடியோவும் எடிட் பண்ணோம். நான் பஸ்ஸில் எடிட் பண்ணிவிட்டு கொல்கத்தா வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ சேம் பேலஷூர் போயிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் அது சேஃபாக ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பட் இது வரைக்கும் நான் பஸ்ஸில் அவ்வளோவா போக மாட்டேன். ஒரு டூ டைம்ஸாக போயிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த இந்தியா ப்ளாகில். ஆனால் இவங்க லிஃப்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள், நான் மணி கொடுக்குறேன், நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஐ திங்க் தட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் லிஃப்ட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். ஓ, இதுதான் அந்த பேலஷூர் பஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். पेमेंट करते हुए सर. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஒரு வழியாக 2 பிரதர்ஸ் எப்பயும் போல் லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்போது இங்கே தான் நான் டென்ட் போட்டு திரும்ப தங்க போகிறேன். இங்கே இந்த ஒடிசாவில் இப்போது இவ்வளோ தூரம் பஸ்ஸில் அப்புறம் இங்கே தான் டென்ட் போட்டு தங்க போகிறேன். ஸோ நாளைக்கு நம்ம அங்கே பீச் சைடு தான் போக போகிறோம். பட் பார்ப்போம், நல்லபடியாக போகும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். எனிவேஸ் பிரதர்ஸ் ஹெல்ப் பண்ணிட்டாங்க, டென்ட்டு போடுறதுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இவர் தான் பெர்மிஷன் கொடுத்தாரு. தேங்க்யூ. 322வது நாள். இங்கே தான் குளித்தேன்.
குளிச்சு ரெடி ஆகிட்டேன், வாங்க கிளம்பலாம். ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்கில் வந்து கிளம்பி மர்கோனா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். பிரதர் வந்து லிஃப்ட் கொடுத்தாரு, 20லேருந்து 30 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். வாட் இஸ் யுவர் நேம்? Virod. Virod. Thank you so much for this. Okay. किधर जाएगा फिर? इधर से खाना पीना जाना पड़ेगा. ये कटक घूम गए मरकोना पेट्रोल पंप. वो बाकी पेट्रोल पंप रहेंगे. ओके, थैंक यू. ठीक है. சேம் இங்கே மர்கோனா வந்தோடனே அகைன் தமிழ்காரங்களோட லாரி பார்த்துட்டேன். ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். 2 தமிழ்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பீச் ஓரத்தில் நாங்கள் வந்து ஒரு பரம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, நாங்கள் அங்கே ட்ராப் பண்ணுறோம், இங்கேருந்து நீங்கள் வந்து பீச் ஓரமாக ட்ராவல் பண்ணி நேராக தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ்லாம் முடிச்சுட்டு நேராக 400வது நாள் தமிழ்நாடு ரீச் ஆகிடலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ வாங்க லிஃப்ட் கேட்டு ஸ்ட்ரைட்டாக பரம்பூர் போவோம். அப்படியே ஏரியாச்சு ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? வசந்த் ப்ரோ கூட ஏரியாச்சு. ஸோ டேரெக்டாக பரம்பூரா என்ன ப்ரோ? அது ரஹாம்பூர் ஒரிசா பார்டர். அதான் பார்டர் தாண்டிட்டோம்னா ஒரிசா முடிஞ்சா 2 நாளில் ஒரிசா முடிஞ்சு. அந்த பார்டர் போயிட்டு இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபுல்லாக கடல் ட்ராவல் தான். இது கேரளா பக்கம் ட்ராவல் பண்ணோம்ல பீச் சைடே அந்த மாதிரி தான் போய் முடிச்சுட்டு நேராக தெலுங்கானா போயிட்டு ஆந்திர பிரதேஷ் முடிச்சுட்டு தமிழ்நாடு போய் ரீச் ஆக வேண்டியதான். இங்கேருந்து கரெக்டாக வந்து 222 கிலோமீட்டர் இருக்குது. ப்ரோ கூட நிறைய விஷயங்கள் நான் பேசிக்கிட்டே வந்தேன், நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டே வந்தேன். ஸோ கண்டிப்பாக நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன் அங்கே போய் இறங்குறதுக்கு. நான் நைட்டு இறங்கிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், சரிங்களா? டீ குடிக்க போகிறோம். என்ன ப்ரோ? 129 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். இப்போயே மணி எத்தனை ப்ரோ? 7:30 டேக்கில் ஆயிடுச்சு. 10 மணிக்கு 11 மணிக்கு இறங்குவேன்னு நினைக்கிறேன் போயிட்டு. வா, ஒரு வழியாக வந்தாச்சு. பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. போயிட்டு 1 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் இருக்குது. போயிட்டேன்னா தூங்கிடலாம். ரொம்ப தூக்கம் அசத்துது, உலகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே போய் தூங்கிட்டு காலையில் உங்கள்கிட்ட பேசுகிறேன். பெட்ரோல் பங்க் போகணும், அதை காமிச்சிடுறேன் பெட்ரோல் பங்கை. அதுக்கப்புறம் காலையில் பேசுகிறேன், சரிங்களா? ஓகே ப்ரோ, வெரி தேங்க்யூ ஸோ மச். வந்தாச்சுங்க பெட்ரோல் பம்ப். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அப்போ உங்களை அடுத்து எப்போ அடுத்த தமிழ்காரரை பார்க்க போகிறேன்னு தெரில. சரி வாங்க போகலாம். தேங்க்யூ ஸோ மச். பார்ப்போம் அடுத்து யாரை பார்க்க போகிறேன் தமிழ்காரரை. ஓகே, 223வது நாள், சாரி 323வது நாள் குளிச்சிட்டேன். சேம் வந்து துணியெல்லாம் ஷவரில் குளித்தேன் இந்த பெட்ரோல் பங்கில். குளித்து முடிச்சுட்டு அப்படியே வெயிலில் காயட்டும், பீச் பக்கம் தானே போகிறோம், பீச் பக்கம் தான் போயிட்டுருக்கு இப்போது. வெயிலில் காயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே காய போட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு அப்படியே கிளம்புவோம், சரிங்களா? வாங்க. அதாவது நான் பீச்சுக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லை, எங்கே வந்திருக்கோம்னா ஆமை எல்லாம் முட்டை போட்டுட்டு திரும்ப கடலுக்குள்ளே போகும்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் வந்து நான் போகும்போது சொல்கிறேன். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு அந்த இடம் ஆமை இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவோம், சரிங்களா? வாங்க. இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா லொக்கேஷன் போடுறேன். சேம் வந்து பிரம்மபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாவில் ஓலிவர் ரிவர் டட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் பீச் பக்கத்தில் பெட்ரோல் பங்கில் பக்கத்தில் இருக்குது. ஸோ லொக்கேஷன் கூட நான் மேப்பில் ஆட் பண்ணுறேன், ஒடிசா லொக்கேஷன் சொல்லிவிட்டு. ஸோ இங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்ப்போம் அந்த ஆமெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு, அது இல்லைன்னா திரும்ப ரிட்டர்ன் வந்துடும், சரிங்களா? ஜஸ்ட்டு பீச்சை மட்டும் நம்ம பார்த்த மாதிரி இருக்கும். ஒடிசாவில் வந்ததுக்கு பீச்சை பார்த்த மாதிரி இருக்கும். பீச்சை பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்ப ரிட்டர்ன் நேராக வந்து பீச் பார்த்துக்கிட்டே நேராக தெலுங்கானா சைடு போவோம். சரி வாங்க போகலாம்.
இங்கே வந்து என்னாச்சுன்னா இப்போது இந்த கடன் சைடு தான் போயிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே பக்கத்தில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் வந்து தெலுங்கானா பார்டர் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து ஒடிசாலையும் மேக்ஸிமம் நிறைய பேர் தெலுங்கு மிக்ஸு பேசுகிற வந்து மக்கள் இருக்காங்க. சேம் அவங்ககிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட வந்து என்கிட்ட பண்ணு முண்டு தான் இருந்துச்சு. சாப்பாடு எதாவது இருக்கான்னு கேட்கும்போது பிரதர்ஸ் 2 பேருமே ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு எனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே உட்காந்து சாப்பிட போகிறேன். இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பீச் போகலான் இருக்கேன். என்னென்னா பீச் வந்து போகும்போது நம்மளுக்கு அந்த ஆமை இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் வந்திருக்கோம். ஸோ அதனால் வந்து பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதர்கிட்ட போட் இருக்குது. சேம் வந்து இன்னும் உங்கள் பேர் குரு பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, நைட் டைம் தான் வந்து அது வந்து ஆக்டிவாக இருக்கும், அந்த ஆமெல்லாம் அங்கே வந்து இருக்கும். என்ன பண்ணுங்கள், எங்கள் கூட ஸ்டே பண்ணுங்கள், ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கேப்சர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ அலோ ஃபார் திஸ் சிச்சுவேஷன் அண்டு திஸ் ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். உங்கள் பேர்? சித்து. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுத்து பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நேராக பீச்சுக்கு போயிடுவோம். பீச்சுக்கு பிரதர்ஸ் கூட தான் போகிறோம். போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சில ஷார்ட்ஸுக்கு தேவையான வீடியோவும் எடுத்துகிட்டு ஆமாம் வருதான்னு பார்ப்போம். வரலைன்னா ஈவினிங்கே எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த கடல் உள்ளே போகிறதுனா போவோம். இல்லைன்னா வந்து சும்மா முன்னாடி இருந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவோம். வந்துட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு டென்ட் இருக்கான். சேம் என்கிட்டே டென்ட் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப எப்பயும் போல் அந்த 50 கிலோமீட்டர் வந்து ஒரு 5 நாள் பொறுமையாக கடந்து நேரம் நம்ம வந்து தெலுங்கானா ரீச் பண்ணலாம். ஸோ இதுதான் டாஸ்க்கு. ஒரு 5 நாள் வந்து எப்படி போக போகிறேன்னு தெரில. இந்த 5 நாள் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக போனோம்னா ஆந்திரா பார்டர் போயிடலாம். ஆந்திரா போனோடனே அடுத்தடுத்து நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்த வேலையை பார்ப்போம். ஸோ கரெக்டாக வந்து 4:30 மணி ஆயிடுச்சு. கூப்பிட்றாங்க. அங்கே அப்படியே போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அப்படியே வீடியோ ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வருவோம். வாங்க, எதுக்கு தானே வந்திருக்கோம். வாங்க, வந்தாச்சு பீச் சைடு வந்தாச்சு. ஒரு வழியாக பீச் சைடு வந்துட்டேன். பேக் எங்கடான்னு கேட்டிங்கன்னா, பேக் வந்து ஒரு வீட்டில் வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். பேக், பெட்ஷீட்டு என்னென்ன எடுக்கணுமோ, பர்ஸ் எல்லாமே எடுக்கணுமோ எடுத்துகிட்டு நம்பிக்கையானவங்கன்றனால பக்கத்தில் ஒரு பிரதரோட என் கூட வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பிரதரோட வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போது நான் அந்த கொடி மட்டும் மாற்றிட்டு சைடு பேக் மட்டும் வச்சுட்டு பர்ஸ் என்னென்ன கொண்டு போகணுமோ எல்லாமே வச்சுட்டு வாட்டர் கேன், ஒரே ஒரு வாட்டர் கேன் மட்டும் தான் கொண்டு போய்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் போவோம், பார்த்துட்டு அந்த ஆமை இருந்துச்சுன்னா பார்ப்போம். சரிங்களா? to Telugu, so you say what was the call in the Tamil? Fish? It's a mean. செம்மையாக காத்தடிக்குது. இவ்வளோ மீன் பாருங்க. கருவாடு போட்டுருக்காங்க. திலின்னு நினைக்கிறேன். Karwad is what is it? Mean is a normal fish, normal water. So karwad is I think pickled or something. It is a side dish, right? So that's why Tamil Nadu people calls karwad. ஓகே, பக்கத்தில் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு அப்புறம் நான் பேசுகிறேன். சரிங்களா? எப்படி இருக்கு நிஷ்கலன் மகாதேவ். நான் ரொம்ப நாள் ஆச்சுங்க எங்கே பார்த்தது. குஜராத்துக்கு முன்னாடி பார்த்தது கடலை, இப்போ தான் பார்க்குறோம். கடலுக்கு வந்தாலே ஒரு செம்ம ஹாப்பினஸ். காற்று, கடல் காற்று, உப்பு காற்று, அப்புறம் மீனோட ஸ்மெல்லு. மீன் எனக்கு பிடிக்காதான், பட் அந்த ஸ்மெல்லு வந்து அந்த கருவாட்டு ஸ்மெல்லு, இந்த டிரைவர் பண்ணி கொடுத்தாருல, அதுலேருந்து எனக்கு லைட்டாக மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
how do I go? Driver is come. Very fast way to the person to start the biryani. So he's saying to 45 minutes to waiting for some time. Okay. He will be back. Okay. நம்ம பிரியாணி வாங்கி அது வந்துட்டு இருக்காராம். வெயிட் பண்ணுவோம். டிரைவர் நினைக்கிறேன். பேசுகிற கேட்குதா இல்லையானே தெரியல பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி நிற்கிது பாருங்க, ஸ்டாண்டே இல்லாமல். நல்லா இருக்குல்ல, காற்று எப்படி அடிக்குதுன்றதை நான் சும்மா காட்டுறேன். அடிச்சுக்கிட்டே இருக்கு, கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஸோ இதுதான் வந்து வாட் இஸ் திஸ் இது நெஸ்ட்டு டட்டலோட நெஸ்ட் வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சேவ். ஸோ இப்போது வந்து நம்ம அங்கே போயிட்டு அந்த எக்கெல்லாம் பார்த்துட்டு, ஸோ சேம் வந்து என்ன நடக்குது, இருக்கா, சின்ன சின்ன ஆமெல்லாம் இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிடலாம். சரிங்களா? வாங்க. எங்கே இருக்குன்னு தெரில, உள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போகுது காலு. இதை போட்டிருக்கு பாருங்க, ஒலிவர் ரைட்லி சி டர்ட்டில் ப்ரொடெக்ஷன் அண்டு கன்சர்வேஷன் கண்ட்ரோல் ரூம். வெரி சாரிங்க, இல்லையா மூவ் பண்ணிட்டாங்களாம். ஆசையாக வந்தேன் பார்க்கலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிட்டாங்கன்றாங்க. அது எப்போ வரும் ரிட்டன்? How do I see? Tomorrow or something? Tomorrow 6 o'clock morning. Morning 6 o'clock. Can I take tomorrow with you? Not possible, right? Yeah, possible. Possible. Yeah, sure. வந்து worry. I will வந்து பார்த்துட்டு மார்னிங் தான் பார்க்க முடியுன்றாரு. அது என்னன்னு பார்த்துட்டு pick. பண்ணுறீங்க நிறைய போகுது தெரியுதா? திடீர்னு கிராஸ் ஆகி போயிட்டுருக்கு நிறைய. நாளைக்கு வந்து பார்ப்போம். பார்த்துட்டு இந்த இது என்னது எக்கெல்லாம் பார்த்துட்டு அது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து காட்டுறேன். அண்ட் சின்ன சின்ன இதெல்லாம் ஆகுன்றதெல்லாம் பார்க்கணுன்றது ரொம்ப ஆசை. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்றது காலையில் வந்து தான் முடியும், வேறு வழியே இல்லை. பட் வந்ததுக்கு இதை பார்த்தாச்சு. சேம் வந்து மார்னிங் திரும்ப வருவோம், வந்துட்டு பார்ப்போம். சரிங்களா? ஸோ போயிட்டு திரும்ப அந்த டென்ட் போட்டு தங்கிட்டு, ஸோ நாளைக்கு மார்னிங் பார்க்கணும். ஷார்ட்ஸ் 2 எடிட் பண்ண வேண்டியிருக்கு, எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். அண்ட் சேம் திங் இது வீடியோவும் ஒன்று எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ அதையும் அப்லோட் பண்ணணும். சரி வாங்க போகலாம். வந்துட்டோங்க சேம் அதே ஏரியாவுக்கு. இப்போ என்னென்னா போயிட்டு நெட்டு வர்ற ஏரியாவாக பார்த்து தங்கிட்டு டென்ட்டு போட்டு தங்கிட்டு எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மார்னிங் வந்து 5:30 or 6 ரைட்? ஸோ நாளைக்கு மார்னிங் பார்த்து போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவோம். சரிங்களா? பாய், குட் டைம். ஓகே, நைஸ் டு மீட் யூ ஆல். He is also Tamil Nadu guy. By mistakenly born in Odisha. Rara. He is also Tamil Nadu guy. By mistakenly born in Odisha. Please support guys. குட் மார்னிங்கு. 324வது நாள். என்னென்னா டர்ட்டில் பார்க்க தான் போயிட்டுருக்கேன். நேற்று பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி இருக்குன்றாங்க. அதுக்கு 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேகமாக அந்த டர்ட்டில் சைடுக்கு வந்தால் தான் தெரியுன்றாங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஃபெர்டிலைஸ் எக்கா, இதுக்குள்ளே தான் வச்சுருக்குன்றாரு. வந்துட்டோம் அந்த பிளேஸுக்கு.
ஆனால் ஆமையை பார்க்க முடியல. உடஞ்சு கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. காக்காவும் அது திங்குது. இவ்வளோ காக்கா வந்து அந்த முட்டையோட இந்த பீஸ் எல்லாம் திங்குது. இதெல்லாம் முட்டைன்னு This is an egg, right? புரியுதா? இந்த எக்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, ஆனால் வந்து சின்னதாக இருக்குது. உடஞ்சிருச்சு ஃபுல்லாக. உடஞ்சி வெளியே போயிடுச்சா என்னன்னு தெரில, கடலுக்குள்ளே போயிடுச்சா என்னன்னு தெரில. டர்ட்டிலோட ஸ்கல் இருக்குது, அதாவது ஆமை ஓடு இருக்குது இங்கே. இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, வந்துட்டு போயிடுச்சாங்க, முட்டை போட்டு அது கிளம்பிடுச்சான். காலையில் அதிகாலையிலேயே நான் வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். அது 3:30 மணிக்கு இல்லைனா 4 மணிக்கே கிளம்பிடுச்சான். ஸோ அதனால் பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் அப்படின்றாரு. நானும் அதான் சொல்கிறேன், பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். ஒன் முட்டையை பார்த்தாச்சு, ஓடையும் பார்த்தாச்சு, ஆமையை மட்டும் பார்த்தா போதும். அப்பா நடக்க முடியலங்க, இப்படி தான் நடக்கிறாரோ. இதுதான் வந்து தட்டிலோட வழியாங்க. அதாவது பெரிய ஆமையோட வழி என்னென்னா, முட்டையை போட்டு கிளம்பியிருக்கு. தெரியுதா? இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஆமையோட வழி. பெரிய ஆமை வந்து முட்டை போட்டு கிளம்பியிருக்கு, பீச் வழியே கிளம்பியிருக்கு. ஓகே, எக்கை போட்டு அதை மண்ணை மூடி வச்சிரும். தெரியும்னு நினைக்கிறேன். மண்ணை மூடி வச்சுட்டு சேஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பும். 2 ஆமை கிளம்பியிருக்கு. ஒலிவ் ரைட்லி சீ டர்ட்டில் ப்ரொடெக்ஷன் கேம்ப். இந்த கேம்ப் தாங்க வந்து டர்ட்டிலோட எக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறது. அங்கே பார்த்துட்டேங்க, திஸ் இஸ் ஸ்மால் டர்ட்டில் ரைட். பார்த்துட்டேங்க, இந்த இருக்கு பாருங்க. Can I go and see any? Not. ஒரு சிலதெல்லாம் செத்துருக்கு. இங்கே பாருங்கள், வெளியே வர முடியாமல் ஒரு சிலர் செத்துருச்சு. ஏன்னா ஒன்று மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். தெரியுதா? பார்த்துட்டோம் ஒரு வழியா. தெரியுதா? ஒன்று மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஒன்று செத்து போச்சு, 2 செத்து போச்சு ஆக்சுவலாக. 1 மட்டும் மூவ் ஆகிட்டுருக்கு. இதுவும் மூவ் ஆகுது. 2 moving turtle. 1 is died, I think. Just wait. அப்படியே உள்ளே வந்துட்டேன். 1 மட்டும் போயிட்டுருக்கு பாருங்க, அழகாக இருக்குது. சரி, 2. அங்கே ஒன்று மண்ணை தூவி விளையாடிக்கிட்டு இருக்கு, இங்கே ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. செத்து போச்சு. பார்த்தாச்சுங்க ஒரு வழியா. ஆமையை கையில் எடுத்து பார்த்தாச்சு. சின்ன ஆமையா உயிரோட கையில் இப்போ தான் வாழ்க்கையிலே பிடிச்சிருக்கேன். தெரியுதா? This is video. வாழ்க்கையில் இப்போ தான் வந்து பிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற அந்த ஆமையை ஃபீல் பண்ணி மூவ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக எப்படி இருக்கு பாருங்க, ஒரு வழியாக பார்த்தாச்சு. மூவ் ஆகிறது தான், போயிட்டே இருக்கு. என்னென்னா, இதை நம்ம பார்த்துட்டோம், எடுத்துட்டோம்ல. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாரும் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இது அப்படியே அங்கே வெயிலே கிடந்தால் அந்த இன்னொரு ஆமைக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இதுக்கும் வரும். ஏன்னா வந்து சூரியன் வந்தால் செத்துருமா. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, ஃபிஷர்மேன் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நேராக வந்து கடலில் விட்டுட்டோம்னா அது சேஃபாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடலில் வேகமாக நீந்துமா. ஸோ நீங்கள் பார்த்துருவீங்க நிறைய வீடியோஸில். ஸோ இப்போ இந்த ஆமையை நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம், நேராக கடலில் விட போகிறோம். அப்படியே அந்த மண்ணில் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகும். அப்படியே நேராக கடலில் போய் சேர்ந்துருவது.
க்யூட்டாக இருக்கு. என் லக்குக்கு அமைஞ்சிருச்சு. இன்னொரு ஆமை வந்து மண்ணில் விளையாடிக்கிட்டு இருந்துச்சுல, அதனால் அவர் கழுவிட்டு இருக்காரு லைட்டாக. வாட் ஆர் யூ டூயிங் த? இங்கே பாருங்க எப்படி போகுதுன்ட்டு. He's not swimming. Yeah, this is swimming. The water was swimming was in place. அங்கே விட்டுருவோம். அந்த பக்கத்தில் விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். காக்கா எதுவுமே வந்து இதை சாப்பிடாம கொத்தி சாப்பிடாம இருக்கணும். ஸோ அதனால் ஓரத்தில் விட்டுட்டோம்னா அது வாட்டுக்கு ஜாலியாக பறந்து போயிடும். அழகாக இருக்கு பாருங்க. அவர் விடுறாரு பாருங்க, சல்லுன்னு போகும் பாருங்க. நம்மளை விட்டுருவோம். போ 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 போ. போயிடுச்சு. இதை பாருங்க, போகுது பாருங்க, எப்படி நீந்தது பாருங்க. அழகா நீந்ததுங்க. அப்படியே உள்ளே போயிடும். அது கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது. நம்மது வேகமாக ஃபாஸ்ட்டாக போகும். அப்படியே நீந்தி நீந்தி அப்படியே உள்ளே போயிடும். குட் பாய். அது வேகமாக நீந்தா. Okay, he's going that way, right? அதை அங்கே போயிடுச்சு ஒன்று. நம்மது இங்கே தான் இருக்குது. நம்மது நம்மளை தேடி வருதுன்னு நினைக்கிறேன். திரும்ப அங்கே பாருங்க, ரிட்டர்ன் போயிடுச்சு. தண்ணி ஃபோர்ஸ் தள்ளுதுன்னு நினைக்கிறேன். செம்ம ஃபீலிங்க. அங்கே போது பாருங்க, தெரியுதா? இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியல. ஓகே, குட் பாய். ஓகே ப்ரோ, கம், லெட்ஸ் கோ. திரும்ப வருதுங்க தண்ணி வந்து இப்படி அடிச்சு திரும்ப திரும்ப இங்கே வருது. ஆனால் போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே இங்கே தான் வருது பாருங்க. அப்படியே நேராக போயிடும். அதை திங்கிறதுக்கே ரெடியாக எவ்வளோ வெயிட் பண்ணுது பாருங்க காக்கா. பழகுதுன்னு நினைக்கிறேன். இவர் சொல்கிறாரு பழகுமா, கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து பழகி அது அப்புறம் தான் போகுமா. முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? 10 மில்லியன் முட்டை போடுமா. 10 மில்லியனில் 10-11 தான் பிழைக்கும். அதுலேயும் பிழைக்கிறதுல லைட்டாக இந்த மண்ணில் விழுந்து அந்த மாதிரி செத்துருமா, சிலது சூரியனில் செத்துருமா, சிலது காக்கா கடிப்பட்டு செத்துருமா, சிலது தான் பிழைக்குமா. இதுதான் வாழ்க்கை அப்படின்றது. போது அப்படியே சென்ட் ஆஃப் பண்ணியாச்சு. கரெக்டாக போய் சேரட்டும் கடலில். வாங்க போகலாம். போய் காக்கா. அந்த ஆமையை பார்த்துட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். பிரதர் என்ன சொல்கிறாரா, இங்கே ஒரு கிராமம் இருந்துச்சு, அந்த கிராமம் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. சில நிலப்பரப்புலாம் வந்து கடலுக்குள்ளே போயிடுச்சு. ஒரு சில நிலப்பரப்பு தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராமத்தை வந்து நீங்கள் விசிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த வில்லேஜ் எப்படி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு அப்படின்றாரு. இங்கங்கே வீடெல்லாம் வந்து இதாகிடுச்சு. பார்த்தா அப்படி தான் தெரியுது. அந்த வழியாக தான் போயிட்டு இந்த கிராமத்தை என்னன்னு பார்த்துட்டு
அப்படியே நம்ம ரோடு வழியாக போயிடுவோம். இப்படி தான் போகணுன்றாரு மேலே போமா. என்ன ஒரு வழியாக ஏரியாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்கள் கடல் மீன். அப்படியே இங்கே பாருங்கள், அழிஞ்சு போன வீடு, அழிஞ்சு போன கிராமம். ஃபுல்லாக அழிஞ்சு போயிடுச்சு. புது வீடு மாதிரி தான் தெரியுது. ஆனால் வாட் ஹேப்பன்? ஓ, விழுந்துருமாங்க. சை வரவ பயந்துட்டேன், பயமுடுத்தி விட்டேன். இங்கே விழுந்துருமா வீடு, முன்னாடி போகாதீங்கன்றாரு. இங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இடிஞ்சு இடிஞ்சு போய் தெரியுதா? லொக்கேஷன் அதாவது நிறைய பிளாகர்ஸ் வந்து இங்கே டோர் எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்களாம், பார்த்துட்டு சொல்லுவாங்களாம் கடல் ரொம்ப பக்கத்தில் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். நான் வந்து அதுலேயும் ஒரு என்ன சொல்ல வராங்கன்றது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்களா இந்த இடத்துலையா? இந்த இடத்துல எப்படி முடியும்? How to he survive? I don't know. Because no store is here, no. Though no man. Just two or three families on here staying. Oh, very interesting. 2 இருந்து 3 ஃபேமிலி மட்டும் தான் இங்கே ஸ்டே பண்ணுறாங்களா? அது தவிர யாருமே இல்லையா? இப்படி இருக்கு பாருங்க. இப்படி இருக்கு பாருங்க. இங்கே டாய்லெட் இருக்கு. Satya Sai Baba temple. No, you know Satya Sai Baba? Yeah, I know Sai Baba. Satya Sai Baba. Oh. டெம்பிள் இருக்காங்க. சேம் வந்து ஒரு 2-3 குடும்பங்கள் இருக்கு, அதையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து சைக்ளோன் ஆன பிளேஸா. இப்படி இருக்கு பாருங்க. This is a cyclone place. இல்லை மேக்ஸிமம் நிறைய அலைஞ்சிருச்சுங்க. சைடு பயமாகவும் இருக்கு. இதுதான் அந்த கிராமத்தோட என்ட்ரன்ஸ். பார்த்துட்டோம். இது ஒரு இன்ஃபர்மேஷன். This was so good, I think. Before was. முன்னாடி நல்லா இருந்துச்சான், இப்போ நாசமாக போயிடுச்சுன்றத சொல்கிறாங்க. Silent. ஸோ Silent. Peace So of silent. Peace of silent. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சைலண்ட்டாக நான் அனுபவிச்சதே இல்லை. வெறும் பீச்சால் சத்தம் மட்டும்தான்.
6 மாதம் முன்னாடி வந்து இவர் சொன்ன மாதிரி 2 ஃபேமிலி இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்களாம். இப்போது இல்லையா, ஏன்னா வந்து எலக்ட்ரிக்கலில் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கனால இப்போ அவங்களும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. சேம் வந்து இங்கே சிக்னல் ப்ராப்ளமும் இருக்காங்க, நிறைய ஃபேமிலி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, அப்புறம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகேங்க, நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதை அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? ஒரு வழியாக வந்தாச்சுங்க, பார்த்துட்டு வந்தாச்சு. ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்கிறேன். இங்கே தான் வந்து தூங்கியிருந்தேன் நைட்டு. ரெடி பண்ணிவிட்டு பேக் போட்டுட்டு போய் குளிக்கணும். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸ்னோ இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு பிரதரோட டீஷர்ட் தான் இது, பிரதர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நம்ம கிளம்பி பக்கத்தில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மெயின் ரோடு விட போகிறாரு பிரதர். லிஃப்ட்டு கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் போயிட்டு அங்கே போயிட்டு நான் பேசுகிறேன். சரிங்களா? வாங்கலாம். ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க, மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. என்ன இருக்குன்னு பாருங்க, பூரி, வடை, இட்லி. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட போகிறேன். சேம் நம்ம ஆந்திரா ஸ்டைலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்காது. தமிழ்நாடு போனோடனே அந்த மாதிரி சாப்பிடுவேன். நான் ரொம்ப நாள் கழித்து உளுந்த வடையை பார்க்குறேன். எனக்கு உளுந்த வடை தான் ஃபேவரெட்டு. உளுந்த வடை தான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ப்ரோ, ஐ சி மெனி மோர் ஆஃப் டைம். யூ நோ தட் my favorite is Ulundu Vadai. You know that after 300 days I will see that. Okay. ரொம்ப நாள் கழிச்சு உளுந்த வடையோட தோசை. What is this, bro? ஏதோ சம் பிஸ்கெட் ஏதோ சம்திங் வாங்கி கொடுத்துருக்காரு. திரும்ப சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டாரு, பிஸ்கெட் ஏதோ சம்திங் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போது பிரதருக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். டீஷர்ட்டாக அவர் கொடுத்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆல், ஃபார் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். திஸ் மை லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். யூ நோ தட் turtle and accidentally I see that. I think this day I think I will got gifted. So that's why thank you so much for the Tirupati, bro. Nice to meet you. Thank you so much. Anyways, நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. ஒரு போர்டு பார்த்தேன், ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கு. பாருங்கள், பார்த்தீங்களா? சென்னை போட்டிருக்கு பாருங்க, 1086 கிலோமீட்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த போர்டு பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி. போயிடலாம், முடிச்சிடலாம் நம்ம இந்தியா vlog. இந்தியா அவுட்லைன் மேப் vlog. போல் பெட்ரோல் பம்ப் வந்தாச்சு. பெட்ரோல் பம்ப் நேம் பேர் வந்துடும் போல் எனக்கு. சரி, ஓகே, 2 போட்டு தங்கிட்டு நாளைக்கு பேசுகிறேன். 325வது நாள். கொஞ்சம் ஒரு சில நாட்கள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து பக்கத்துலேயே ஆந்திர பிரதேஷ் வந்துவிட்டோம். கொஞ்சம் சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு துவைக்க வேண்டியதெல்லாம் துவைச்சிட்டு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறேன். பார்ப்போம், நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த கால் புண்ணெல்லாம் ஆறி நல்லா ஸ்ட்ராங்காக போகலாம் அடுத்து. ஏன்னா தமிழ்நாடு போனவுடனே உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த சர்ப்ரைஸ் விஷயம் பண்ணுறதுக்கு கால் வேணும். சரி, ஓகே, குட் நைட். குட் மார்னிங். 325வது நாள். என்ன ஆச்சுன்னா, நான் சொல்கிறேன், நீ காலையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு சொல்கிறேன். தூங்கிட்டு இப்படி டென்ட்டை எடுத்துட்டு இப்படி பார்க்குறேன். இப்படி பார்த்தா ஒரே ஒரு செப்பல் தான் இருக்குது. நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. செப்பல் வாங்கணும். ஆக்சுவலாக இங்கே தான் டென்ட் போட்டிருந்தேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தான் உட்காந்தேன். நேராக போகணும், செப்பலை வாங்கணும். முதல்ல ஒரே ஒரு செப்பல் தான் இருக்குது. இன்னொரு செப்பல் நாய் தூக்கிட்டு போயிடுச்சு.
கேட்டால் எங்கேயோ கொண்டு போயிடுச்சுப்பா அப்படின்றாங்க. நாயை பிடிச்சி இந்த செப்பலை திரும்ப வாங்க முடியாது. அதனால் செப்பலாக தான் வாங்கணும், புது செப்பல் தான் வாங்கணும். ஸோ அந்த செப்பலை வந்து நாய் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்றனால எனக்கு பெட்ரோல் பங்கில் இப்போது புது செப்பல் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த செப்பல் வாங்குற வரைக்கும் இந்த செப்பல் தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. ரெடி ஆயாச்சு. என்ன இதே ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக இது தண்ணி தலையில் ஊற்றிட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட்டை லைட்டாக துவைச்சி திரும்ப நான் இதே போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. சரி வாங்க போகலாம். ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துடுச்சு ஆக்சுவலாக. என்னென்னா கையில் ஒரு உண்டியல் வச்சுருந்தேன்ல, அது வந்து இந்த ஒடிசாலே வந்து இறங்கினவுடனே இந்த பஸ்ஸிலேருந்து இறங்கி வந்தேன்ல, அங்கே இறங்கி வந்தவுடனே இந்த ஒரு மார்க்கெட் காமிச்சிருப்பேன். அந்த மார்க்கெட்டில் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன். ஒருத்தன் தண்ணி போட்டிருந்த போதையை போட்ட ஒருத்தன் வந்து உண்டியெல்லாம் அடிச்சு போயிட்டான். அதெல்லாம் வந்து 50 ரூபா நோட்டும் ஒரு 10 ரூபா காயினும் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்கட்டும், விடுங்க. அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இன்னொரு பெட்ரோல் பங்க் வந்துட்டேன். வெயிட் பண்ணுறேன், சும்மா போர் அடிக்குதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மத்தியானம் எங்கேயாவது பக்கத்தில் போய் எதாவது சாப்பிட்ணும், பசிக்குது. சாப்பிட்டுட்டு என்னன்னு தெரில, இந்த தெலுங்கானா சைடு வரும்போது ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5-6 நாள் பொறுமையாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து தெலுங்கானா சைடு ரீச் ஆகிட்டோம்னா அது பெரிய இது ஸ்டேட்டு, தமிழ்நாடை விட கொஞ்சம் பெரிய ஸ்டேட்டு தெலுங்கானா. அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக, அங்கேயும் கொஞ்சம் பொறுமையாக போகலான்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா தெலுங்கானா இப்போ எனக்கு தெலுங்கு தெரியாது, பட் கொஞ்சம் அது சிமிலராக தமிழ் மாதிரி இருக்கனால கொஞ்சம் சமாளிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் நிறையா பார்ப்போம் அங்கே, சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாடு போனோடனே இன்னொரு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குது, பார்ப்போம். அடுத்த நாளைக்கு இல்லைன்னா பார்ப்போம், நான் சாப்பிட்டு பேசுகிறேன். குட் மார்னிங். 326வது நாள், 3:36 குளிச்சுட்டு வரேன். ஓகே, ஸோ ரெடி ஆகிடுச்சு, வாங்க கிளம்பலாம். ஸோ இப்போது நான் கரெக்டாக வந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். என்னென்னா ஒருத்தருக்கு மத்தியில் லிஃப்ட் கொடுத்தாரு, சரின்ட்டு அவர் கூட வந்தேன். அவர் டேரெக்டாக வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி வந்திருக்காரு. ஸோ மெனு என்னன்றதை பார்க்க போயிருக்காரு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்தோடனே உங்களுக்கு யாருன்னு காட்டுறேன். சேம் வந்து அவர் பேர் என்னன்றதை கேட்டுட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம், சரிங்களா? இவர் தான் அவர் ப்ரோ. வாட்ஸ் யுவர் நேம்? சச்சின் மொஹந்தி. சச்சின் மொஹந்தின்ற ஒரு பிரதர் வந்து எனக்கு லிஃப்ட் கொடுத்து சேம் வந்து ஒரு ஹோட்டல் கூட்டி வந்திருக்காரு. சாப்பிட்றதுக்காக வாங்கி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு காசு கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இங்கே இந்த ஒடிசா அண்டு இந்த ஆந்திரா பார்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பரம்பூர் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ சேம் வந்து சாப்பிடுவோம் பிரதர் கூட. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். தேங்க்யூ, நைஸ் டு மீட் யூ. குட் மார்னிங்க. 200 வருது, 327வது நாள். வாங்க கிளம்பலாம். சேம் வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பஞ்சர் கடை வச்சுருந்தார். ஸோ அவர் எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. ஸோ இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார். வாங்க கிளம்பலாம்.
ஓகே ப்ரோ, பாய். புதுசாக இருக்குல்ல, ஸ்பீட் லிமிட்டை வந்து காட்டுது. ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துட்டேன்னா அவர்கிட்ட பேசிக்கிட்டே 5 மணி ஆயிடுச்சு. நேரம் அந்த 5 மணின்னா அங்கே இருட்டாயிருக்கும். நார்த் ஈஸ்டில், மேகாலயா நார்த் ஈஸ்ட்லாம் ஃபுல்லாக இருட்டாயிருக்கும். இப்போ தான் இங்கே இருட்டே ஸ்டார்ட் ஆகுது, அதாவது ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகுது. சாரி, தமிழ்நாடெல்லாம் கொடுத்து வச்சதுங்க. ஏன்னா வந்து அங்கெல்லாம் எப்படின்னா மேகாலயாலாம் குளிரும், சரியாக பயங்கரமாக குளிரும். 12 மணி 1 மணிக்கு தான் வெயிலே வரும், திரும்ப 4 மணிக்கு வெயில் போயிடும். எரிச்சலாக இருந்துச்சு எனக்குலாம். இந்த துணியெல்லாம் காயவே காயாது. அப்படியே தப்பிச்சு வந்துட்டேன். நாள் கழிச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு, இருட்டாயிருச்சு, போக வேண்டியதான். தேங்க்யூ ஸோ மச். ஹெச்பி பெட்ரோல் பம்ப் வந்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. பெர்மிஷன் கேட்டு இங்கே தங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியது. சரியா, வாங்க போ. ஓகே ஓகே. பிரதர் எனக்கு என்னவோ பழம் வாங்கி தரேன்றாரு. எனக்கு கொய்யா கொய்யா किलो ये खाएगा कितना? 60 रुपये 60 किलो கிலோக்கு என்ன சொல்கிறது? ஓகே, எனிவே கொய்யாப்பழம் சாப்பிடுவோம். வந்துட்டேங்க. ஒரு வழியாக வந்து இந்த பெட்ரோல் பங்கில் என்னென்னா ஒரு ரூம் தனியாக கொடுத்து ஃபேன்லாம் கொடுத்து திரும்ப நான் டென்ட்லேயே நான் போட்டு தங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா ஃபேனில் படுத்து தூங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என் ரத்தத்துக்குன்னு என்னன்னு தெரில, கொசு வந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் வந்து டென்ட் போட்டு உள்ளே தங்கினா தான் எனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு டென்ட் போட்டேன். ஸோ தூங்க போகிறேன். நாளைக்கு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு கொய்யாப்பழம் வாங்கி வச்சிட்டேன். 2 கொய்யாப்பழம் வாங்கினா நல்லாயிருக்கும், சாப்பிட்ணும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தூங்கணும். அவ்வளோதான். குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ சேம் வந்து ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன ஷார்ட் போடலான்னு இருக்கேன்னா, இந்த ஒரு பயங்கரமான ஒரு கடலில் ஒரு பயங்கரமான ஒரு கிராமத்தை பார்த்தேன், யாருமே இல்லாத கிராமத்தை பார்த்தேன். ஸோ அதை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் இன்றைக்கி அப்லோட் பண்ணணும். சரி, ஓகே. தூங்குறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூங்குறேன். நாளைக்கு தூங்கிட்டு நாளைக்கு பேசுகிறேன். பாய். 328வது நாள் பேசுகிறேன். சரிங்களா? பாய். குட் மார்னிங்க. 329வது நாள். கரெக்டாக ஒரு பீச் பார்த்து வச்சுருக்கேன். பீச் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே அடுத்த ஒரு பீச் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அப்படியே நேரம் நம்ம ஆந்திர பிரதேஷ் கிளம்பிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி நாளைக்கு மட்டும்தான் இந்த ஒடிசாவில் இருக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் தான். சரி, ஓகே, கிளம்பலாம். ஆந்திர பிரதேஷ் முடிச்சுட்டு அடுத்த நம்ம தமிழ்நாடு தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, கிளம்பலாமா? What is your name? My name is Sahu Krishna. Sahu Krishna. Sahu Krishna. Chandra Sahu. So travel all India Padra Jatra. ஸோ பக்கத்தில் 3 கிலோமீட்டர் வரைக்கும் சேம் நம்மகிட்ட பேசிட்டு வந்தார்ல. ஸோ அவர் வண்டியில் எடுத்துகிட்டு கொடுத்துருக்காரு. 3லேருந்து 4 கிலோமீட்டர் போயிட்டோம்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம். போயிட்டு என்னன்னு பார்ப்போம்.
பார்த்து வந்துட்டேன். கொஞ்ச நேரம் உட்காரேன். ஓகே வாங்க கிளம்பலாம். ட்ரெஸ் எடுத்தாச்சு. சாப்பிட்டாச்சு, வாங்க போகலாமா? இப்படி இருக்கு பாருங்க நம்ம நிலத்து. நல்லா இருக்குல்ல? காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கு பீச் சைடு இருக்கனால. அப்பா ஆலமரத்தை இப்போ தாங்க பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. இப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் நினைக்கலாம் ஆலமரத்தில் என்னடா எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு தோட்டம் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம். ஒரு லேப் மாதிரி இருக்குது. லேபில் தோட்டம் மாதிரி இருக்கு. என்னமோ ஆயிருக்கு பாருங்களேன், தெரியுதா? ஓகேவா? எப்படி ஆடும் பாருங்க. சேம் பனைமரமும் இப்போ தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஆப்போசிட்டில் மலையை பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல? 2 மலை. கோயிலுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். எந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தோமோ அந்த கோயில் ஐயரே என்னை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. பூசாரியா ஐயர்னு சொல்கிறாரு அப்படின்னு தெரில. சரி ஓகே, இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். ஸோ வாங்க உள்ளே போவோம். கொடி வேற இடிக்குது. ஓகே, இவரோட பெர்மிஷனோடு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை. ஸோ நல்லா இருக்கீங்க. சைடில் ஃபுல்லாக வந்து கார்டன். செப்பல். ஐயோ மறந்துட்டேங்க செப்பல். வீடியோ எடுக்கிற ஞாபகத்தில் செப்பல் வெளியே போட்டு வர மறந்துட்டேன். செப்பல் விட்டுட்டேன். இப்போ तुम्हारा नाम? मेरा नाम सोमनाथ. सोमनाथ. ठीक है. வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்குன்றதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுதான் கோபுரம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா இருக்குல்ல பார்க்க. हाँ ओके. घूम के ये जगन्नाथ मंदिर है. जगन्नाथ मंदिर. हाँ ओके. टेम्पल नाम? जगन्नाथ. ये सिद्धा भैरवी टेम्पल. सिद्धा भैरवी टेम्पल. ओ मेन मंदिर है ये. ओ ठीक है. दिस जगन्नाथ टेम्पल. ठीक है. बट கொடி கையில் வச்சுருக்காங்கல்ல, சரி வீடியோ எடுக்க முடியல. ஓகே, இப்போ கரெக்டாக வீடியோ எடுத்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெகநாத் டெம்பிள். சேம் வந்து இந்த டெம்பிளுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த பைரவி டெம்பிள். சித்த பைரவி வாங்க இங்கே பார்த்துக்கிட்டே அப்படியே சுற்றி அந்த பக்கம் போகலாம். சரிங்களா? வாங்க. பெரிய கோபுரம் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்படியே வாங்க. வரிசையாக வந்து விக்கிரகங்கள் இருக்குங்க, வரிசையாக இருக்குது. வாங்க அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே போகலாம். விநாயகர் அதுக்கப்புறம் எனக்கு ஹிந்தியில் போட்டிருக்காங்களா சரியாக தெரில. ஹிந்திலையும் ஒடியிலையும் போட்டிருக்காங்க, எனக்கு சரியாக தெரில. இது விஷ்ணுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒன்று ஒன்றா வரிசையாக பார்த்துக்கிட்டே போகலாம். சிவன், காளி மாதா,
இது சாரிங்க, சரியாக தெரில எனக்கு. ஒரு சில இதெல்லாம் மறந்துடுது. அப்படியே பார்த்துக்கிட்டே போ. வரிசையாக இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்டது. சனீஸ்வர பகவான், இன்னும் போயிட்டே இருக்குங்க. இது தெரியுதா திருப்பதி?
வாடா, கை வலிக்குது எப்பா. இவ்வளோதான் எடுத்துட்டோம். அப்படியே இங்கே ஒரு கார்டன் மாதிரி இருக்குது. ஸோ இதையும் பார்த்துருவோம். வழியாக எல்லாமே எடுத்தாச்சு. உள்ளே போயிட்டு நான் கும்பிட்டு வந்துடுறேன். உள்ளே எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ எடுக்க முடிஞ்சால் எடுத்துடுறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நேராக வந்து அந்த டெம்பிள் என்னன்றதை பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ உள்ளே வந்தாச்சு. உள்ளே எங்கே வந்து எங்கேயும் வந்து கேமரா எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 ஃபேஸ் மாதிரி இருக்குது. அதே ஃபுல்லாக பாருங்கள். ஒடிசாவில் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த பிளேஸ்லாம் பார்க்கும்போது என்ன அவ்வளோதான், அங்கே முடிஞ்சு போச்சு. அவ்வளோ கம்மி தான், முன்னாடி தான் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா பின்னாடி போயிட்டு இந்த இன்னொரு கோயில் இருக்குல்ல அதையும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடுறேன். உட்காந்துட்டு ஐயோ உட்கார முடியல. ஸோ இதான் வந்து மெயின் வாட் தேவி இது பைரவி பைரவி தேவி. பைரவிங்க இவங்க தான். கும்பிட்டாச்சு, பார்த்தாச்சு. ஸோ இப்போது நம்ம வந்து அப்படியே பீச் சைடு போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு முன்னாடி ஏதோ இசை கச்சேரி மாதிரி போயிட்டுருக்கு, அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு லைட்டாக பீச்சை மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். குட் ஈவினிங். இவர் தான் வந்து ஐயர். ஸோ இவர் தான் நம்மளுக்கு வந்து கூட்டி வந்தார், பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். இப்போ என்னென்னா பார்த்துருக்கோம்ல, ஸோ இந்த வழியாக போயிட்டு இந்த வழியாக அப்படியே போயிட்டு நேராக மற்ற எதாவது இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக பீச் பக்கம் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக அந்த பக்கம் போக வேண்டியது. பெட்ரோல் பங்க் இருந்தால் போயிட்டு ஸ்டே பண்ணலாம் டென்ட் போட்டு. சப்போஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது நல்ல ஒரு இடமா பார்த்து ஸ்டே பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஐயர் நம்மளுக்காக ஏதோ பிரசாதம் கொண்டு வராரு. பிரசாதம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அப்படியே வாங்க கிளம்பலாம். பார்த்தீங்களா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஊதி கும்பம் எதுவுமே பூசலை, அவரும் பூசி விடல. சரி, ஓகே, எனிவேஸ் பார்த்தாச்சு, வாங்கலாம். இந்த ஏரியா வியூ மட்டும் சூப்பராக இருந்துச்சு, அதான் எடுத்துக்கிட்டு இருந்தேன் வீடியோ. அது கரெக்டாக வந்து அந்த சன்செட்டோட செம்மையாக இருக்குது.
சரி ஓகே வாங்க போகலாம். வந்தாச்சுங்க திரும்ப நேராக பெட்ரோல் பம்ப் பார்த்துட்டு போக வேண்டியதான். அம்மா திரும்ப ஆரம்பிக்குதுங்க அந்த வலி, அந்த உரசு திரும்ப வலி ஆரம்பிக்குது. எரிச்சல் வலி இல்லை, எரிச்சல் ஆரம்பிக்குது. பக்கத்தில் பெட்ரோல் பம்ப் போயிட்டு டக்குன்னு தூங்க வேண்டியதான். அப்பாடா வந்தாச்சு. அப்பாடா நாளைக்கு பார்ப்போங்க. குட் நைட். 330வது நாள் கடைசி. குளிக்கணும். பக்கத்தில் போயிட்டு எங்கேயாவது குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ பக்கத்தில் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா பார்ப்போம். குளிச்சுட்டு மற்ற திங்ஸ் எல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணிட்டு கிளம்பணும். சரி வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் பார்டர் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஆந்திரா பிரதேஷ் பார்டர் பக்கத்தில். இன்னும் 2-3 கிலோமீட்டர் தான். அப்படியே எடுத்து வச்சிடலாம். பக்கத்தில் ஏதாவது குளிச்சுட்டு போகலாமா இல்லை ஆந்திர பிரதேஷ் போயிட்டு குளிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். இந்த கோயில் பக்கத்தில் வந்து குளிக்கிற மாதிரி ஸ்பாட் இருக்குது பாருங்கள். படி மாதிரி இறங்கி போய் அங்கே போய் குளிப்போம். குளித்து ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். வந்து விட்டோம். குளிப்போம். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடி பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். டென்ட் எல்லாமே குளிக்கலான்ற டென்ட் எல்லாமே வந்து துவைக்கலான் இருந்தேன். ஆனால் துவைக்கிற மாதிரி எதுவும் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம கிளம்பும். சரிங்களா? பட் ஃபோன் உள்ளே கொண்டு போக முடியாது, உங்களுக்கே தெரியும். தண்ணி போட்டுருச்சுன்னா போயிடும். குளிச்சு முடிச்சாச்சு. செம்ம ஃபீலிங்க. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த ஆற்று சைடில் குளிக்கிறேன்ல, செம்ம ஃபீலிங்காக இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக முடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. என்னன்னு தெரியல, இந்த ஆற்றுல குளித்தாலே ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. குளிச்சு முடித்தோடனே பசிக்குது, போய் எதாவது சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. என்னென்னா இருட்டாகவே தெரியுது. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. என்னென்னா மஷ்ரூம் பிரியாணி தான் சாப்பிட்டேன். ரொம்ப மசாலா போட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஒடிசாவில் அவ்வளோ நல்லா இல்லை மஷ்ரூம் பிரியாணி. மற்ற பிரியாணியும் வந்து என்னென்னா கொஞ்சம் நிறைய மசாலா போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை, நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் மாதிரி வராது. சரி வாங்க போகலாம். கரெக்டாக வந்து ஆந்திர பிரதேஷ் பார்டர் பக்கத்தில் வந்துட்டோம். போயிட்டு ஆந்திர பிரதேஷ் பார்டரில் காலை வச்சிருவோம். திப்புடி அடி ஆந்திர பிரதேஷ் பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிறானையா. வந்துக்கிட்டு இருந்தேன். 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஏதோ சம்திங் வாங்கி கொடுக்குறேன்றாங்க. டீ மாதிரி ஏதோ சம்திங் வாங்கி கொடுக்குறேன்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? ஜெய்தேவ். தேங்க்யூ ஃபார் திஸ். அண்ட் சாப்பிட்டுட்டு இல்லையே கிடக்க வேண்டியதான். கிட்டத்தட்ட 24 ஸ்டேட் பக்கத்தில் முடிச்சாச்சு. 25வது ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ். அடுத்து நம்ம தமிழ்நாடு தான். பக்கத்தில் வந்துட்டோம். ஆந்திர பிரதேஷ் மட்டும் முடிச்சாச்சுன்னா தமிழ்நாடு. மாங்காய் மரத்தை பார்த்தேன். கல் எடுத்து அடித்து 2 எடுத்தாச்சு. சாப்பிட்டு போவோம். வா சரியான பொலிப்புங்க. பொலிப்பு பா. எங்கள் சூரியன் வித்தியாசமாக மறையுது. ஆதி சூரியனாக இருக்கிற பாருங்களேன், புரியுதா? வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட். அந்த பக்கம் ஒடிசா, இந்த இதில் இருக்குல்ல, இந்த என்ன சொல்கிறது, இந்த சுவரில் இருந்து
ஆந்திர பிரதேஷ் போமா. கரெக்டாக மேப் கரெக்டாக இங்கே தான் அக்யூரேட்டாக காட்டுது. காலை எடுத்து வச்சுருவோமா ஆந்திர பிரதேஷுக்கு. இதாச்சு உள்ள வந்துட்டோம், ஆந்திர பிரதேஷ் உள்ள வந்துட்டோம். அங்கே ஒடிசா என்ட்ரு ஆயிடுச்சு ஆந்திர பிரதேஷ். எப்பயும் போல் தூங்க வேண்டியதான். போயிட்டு வந்து விட்டோம். தெரியுதா ஆந்திர பிரதேஷ் போட்டிருக்காங்க செக் போஸ்ட். வாங்க போகலாம். வந்துட்டோங்க. பெர்மிஷன் கேட்டுட்டு நைட்டு தூங்க வேண்டியதான். செம்ம டயர்டாக இருக்குது. எடிட் வேறு பண்ணணும் நாளைக்கு. எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். வா முடியலடா சாமி. இந்த டொப்பி நல்லாயிருக்கு. வரும்போது ஒருத்தர் கொடுத்தாரு, சூப்பராக இருக்குது. சரி ஓகேங்க, குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்றத. ஸோ அந்த கிராமமும் சரி, சேம் வந்து அந்த ஆமை விட்டதும் சரி, சேம் வந்து இங்கே ஒடிசாவில் இருக்கிற இந்த பெரிய நிறைய சிலைகள் இருக்கிற கோயிலும் சரி, இந்த மூணுமே எனக்கு வந்து ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இந்த நாள் வரைக்கும் எனக்கு வந்து ஒடிசாவில் எல்லாமே பார்த்துட்டேன் பாடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தருது. ஸோ இதுக்கப்புறம் நேராக இப்போது ஆந்திர பிரதேஷ் வந்திருக்கேன். டென்ட்டு போட்டு இப்போது தங்கியிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணணும். இனிமேல் துவச்சி ரெடி பண்ணிவிட்டு இப்போது ஆந்திர பிரதேஷ் இப்போது ட்ராவல் பண்ணணும். கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.